கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சிமிர்னா சபையின் பாடுகளை குறித்து எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கடந்து வருகிற பாடுகளை குறித்து நாம் பயப்படுவதை காட்டிலும் இனி வரப்போகிற நாட்களையும் காலங்களையும் குறித்து நாம் பயப்படுகிறோம். தேவன் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் பயந்திருக்கிற சூழ்நிலையை அறிந்ததினாலே அவர் சொல்லுகிறார், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. அதை குறித்து மரணபரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது உனக்கென்று வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனுடைய கரத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். மனிதன் பார்க்கிறபடி தேவன் ஒருபோதும் நம்மை பார்ப்பதில்லை. யூதாசை லூக்கா எப்படி பார்த்தார் என்றால் துரோகியாக பார்த்தார். அதே யூதாசை யோவான் திருடன் என்று எழுதுகிறார். அதே யூதாசை இயேசு சொல்லும் பொழுது சிநேகிதரே என்று சொல்லுகிறார். ஆகவே மனிதர்களுடைய பார்வையை காட்டிலும் தேவனுடைய பார்வை விசேஷமானது. நம்மை குறித்திருக்கிற தெய்வ திட்டத்தோடு கூட தான் அவர் நம்மை பார்க்கிறார். ஆகவேதான் இங்கே 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆசா சொல்லுகிறார், பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆகவே கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லுகிறார். நமக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். நாம் படுகிற பாடுகளை நமக்கு முன்பதாகவே தேவன் அறிந்ததினாலே அவர் நமக்காய் யுத்தம் செய்கிறவராயிருக்கிறார். அதை காட்டிலும் நம்முடைய பாடுகள், நம்முடைய சோதனைகள், நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். நம்முடைய பாடுகளின் மத்தியிலே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சகித்த தேவனை நாம் நினைவு கூறுவோமானால் அது நமக்கு சுகமாக மாறி போய்விடும் அந்த சுமை. ஆகவே நாம் இப்பொழுது சந்திக்க போகிற பிரச்சனைகளை காட்டிலும் நாம் கடந்து வரும்பொழுது நாம் சந்தித்த பிரச்சனைகள் அநேகமாக இருக்கும், இதைவிட பெரிதாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தேவன் தாண்டி வருவதற்கு கிருபை தந்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே முந்தின நாட்களை நினைத்து கொள்ளுங்கள், மிகுந்த உபத்திரவங்களின் மத்தியிலே நீங்கள் அந்த போராட்டத்தை சகித்தீர்களே என்று எழுதுகிறார். இதை சகிக்கவும் தாங்கவும் பலன் தந்த தேவன் இனிமேலும் அவர் நமக்கு பலன் தருவார். யோபு சொல்லும் போது, முந்தின நாட்கள், முந்தின சீர் இப்பொழுது எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்கிறார். யோபுவிடம் எல்லாம் இருந்த பொழுது எல்லாரும் வந்தார்கள். ஆனால் அவன் உரு தெரியாமல் பாதிக்கப்பட்ட பொழுது உறவுகள் எல்லாம் மாறி போனது. ஆனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அங்கு அடையாளம் காட்டப்பட்டது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நம்மை நாம் அறிவதற்கும் மற்றவர்களை அறிந்து கொள்வதற்கும் தேவன் அனுமதிக்கிறார். ஆகவே தமக்கு முன் வைக்கப்பட்ட அவமானத்தை எண்ணாமல் தேவன் இருந்தாரே, அதே போல நாமும் நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து நிந்திப்பவர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை பார்த்து பயப்படாதபடி இருப்போம். ஏனென்றால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்திலே வெளிப்படுத்தப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எவ்வளவும் பயப்படாதபடி தேவனுடைய பார்வையிலே உண்மையாக இருப்போம். தேவன் நமக்கென்று வைத்திருக்கிற நித்திய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஆமென். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, நீர் எங்களுக்காய் சகித்த பாடுகளை நினைத்து நாங்கள் படுகிற பாடுகளை குறித்து பயப்படாதபடி உடைய சமூகத்திலே உண்மையாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. மோடு கூட ஆளுகை செய்ய எங்களை தகுதிப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.